வெல்கம் டு சந்திரன் அகாடமி. டியர் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 72 to 74, 170 to 174 அண்ட் 199 பேஜஸில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த லெட்டர் ரைட்டிங் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஏற்கனவே படித்தது தான். ரெண்டு விதமான லெட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபார்மல் லெட்டர், இன்னொன்று இன்ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறது பர்சனல் லெட்டர். அப்படின்னா என்ன, நம்மளோட ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா இவங்க அனைவருக்கும் எழுதுகிற லெட்டர்ஸ் வந்து பர்சனல் லெட்டர்ஸ். இதற்கும் ஒரு ஃபார்மேட் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபார்மல் லெட்டர். இந்த ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறது அஃபிஷியல் லெட்டர். அதாவது அஃபிஷியல் பர்பஸ்க்காக என்ன விதமான லெட்டர் எழுதினாலும் சரி, அது ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு ஃபார்மெட் இருக்கும். அந்த ஃபார்மெட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதில் நம்ம புக்கில் 10th டெக்ஸ்ட் இங்கிலீஷ் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 விதமான லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட், இன்னொன்று லெட்டர் டு த எடிட்டர், இன்னொன்று லெட்டர் ஆஃப் என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்மல் லெட்டர்ஸு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அனலைஸ் பண்ணியிருக்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் புதுவிதமான ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்ச வரலையும் இதுக்கு முன்னாடி எந்த புக்லேயும் இந்த மாதிரி ஃபார்மெட் கொடுக்கல. இந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணலாமா சார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டைமில் அஃபிஷியல் லெட்டர்ஸு ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பீப்புள். அதனால் இது அக்செப்டபிள். இதுக்கும் இந்த ஃபார்மேட்டுக்கும் மார்க் கொடுப்பாங்க. பட் நம்ம இதுக்கு முன்னாடி வரல என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த புதுவிதமான ஃபார்மெட்டு இதுக்கு மார்க் கொடுப்பாங்க. கண்டிப்பாக 5 out of 5 கொடுப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணலாம். சரி, இந்த ஃபார்மெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த லெட்டரை பொறுத்தவரையும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரம் டு மற்றது டெக்ஸ்ட்டு மீதி எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் மார்ஜினில் இருந்து தான் தொடங்கும். அது இந்த லெட்டர் ஃபார்மேட்டோட ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது இந்த ஃப்ரம் அட்ரஸ் இருக்குது பாருங்கள். XXX 25 கார் ஸ்ட்ரீட் YYY 8 அப்படின்னு இருக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ரம் அட்ரஸ். இந்த லெட்டரில் ஃப்ரம் அப்படின்னே இல்லாமல் வெறும் அட்ரஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இந்த ஃபார்மேட், நியூ ஃபார்மேட். அடுத்து இருக்குது பாருங்கள், 15 May 2020 கொடுத்துருக்கா. டேட் ஆக்சுவலாக நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா, ரைட் கார்னரில் டாப்பில் எழுதியிருப்போம். பட் இதில் வந்து பாருங்கள், லெஃப்ட்டில் மார்ஜின்லேயே எழுதுகிறாங்க. இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்க. அது எக்ஸாமில் பார்க்குறதுக்கு உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா, ஃப்ரம் அட்ரஸ் எழுதின உடனே, அதாவது ஃப்ரம் போடாமல் தான் எழுதணும். ஃப்ரம் அட்ரஸ் எழுதின உடனே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு, அதாவது ஒரு லைன் விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த டேட் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுங்க. அதுக்கப்புறம் டு அட்ரஸ் எழுதுங்க. இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், த ப்ரொப்ரியேட்டர் ABC கம்பெனி 48 மிடில் ஸ்ட்ரீட் ட்ரிச்சி அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது வந்து என்ன அட்ரஸுங்க சார் அப்படின்னு சொன்னால் டு அட்ரஸ். சரிங்களா? இப்போ இது பாருங்கள், ஃப்ரம் டு அப்படிங்கிற 2 வேர்டுமே பயன்படுத்தலை. டைரெக்டாகவே அட்ரஸை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. லெஃப்ட் மார்ஜினில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேட் யூஸ் பண்ணுறாங்க. இது இந்த ஃபார்மேட். அடுத்தது இதற்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா, சல்யூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது பாருங்கள், சார் ஆர் மேடம் அப்படிங்கிறது. இது எழுதிக்கலாம். அடுத்து சப்ஜெக்ட்டு நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் சப்ஜெக்ட் எழுதிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்குது பாருங்கள், பாடி ஆஃப் த லெட்டர். இந்த இதை பார்த்துங்க. இதை பொறுத்தவரையிலும் ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, மினிமம் 3 lines, மேக்ஸிமம் 4 or 5 lines யூ கேன் ரைட். அதாவது 4 lines 5 lines எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் 3 lines இருக்கணும். கண்டிப்பாக வித்தவுட் எரர் தான் இருக்கணும். அதில் எரர் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் மார்க் உண்டு. அதுக்கப்புறம் தேங்க்யூ அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் லெட்டரோட சென்டரில் எழுதுவோம். இங்கே பாருங்கள், மார்ஜின் ஒட்டினாப்லேயே வருது. ஸோ தேங்க்யூ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, இது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுவும் பாருங்கள், லெஃப்ட் மார்ஜினில் இருந்து வந்திருக்கு, எழுதிக்கணும். அடுத்ததாக உங்களுடைய சைன், எழுதுகிறவங்களோட சைன் அல்ல நேமு. நீங்கள் எக்ஸாமில் பொறுத்தவரையிலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, XXX அப்படின்னு போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். தப்பு கிடையாது. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா லெட்டர் ஃபார்மெட்.
ஒன்றும் இல்லை, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் இதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மார்ஜின்லேருந்து ஃப்ரம் டு எழுதியிருப்போம், ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். டேட் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ரைட் சைடில் ஃப்ரம்க்கு நேராக ஆப்போசிட்டில் மேலே டாப்பில் எழுதியிருப்போம். பட் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெஃப்ட்லேயே எழுதுகிறோம், மார்ஜின் ஓட்டி எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். ஓகே, அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்ரஸ் அண்ட் தி என்வலப் இதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இது தேவைகள் ஏற்பட்டால் எழுதலாம், இல்லை சார் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒமிட் பண்ணணுன்னான்னு பண்ணிக்கலாம். இது எழுதுங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். ஏன் அப்படின்னா, இது கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும் வேல்யூ பண்ணும்போது, பேப்பர்ஸ் வேல்யூ பண்ணும்போது. அதனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த லெட்டர் ஃபார்மேட் பார்த்தோம். இதில் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தடு ஒரு தரம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மார்ஜினை ஒட்டி ஃப்ரம் எழுதணும், கம்மா போடக்கூடாது, எந்த பஞ்சுவேஷன் மார்க்கும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட அட்ரஸ் எழுதுகிறோம். அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, டூ அப்படிங்கிறது எழுதுகிறோம். அதுக்கும் என்ன பண்ணோம், கம்மா பஞ்சுவேஷன் மார்க் எதுவும் இருக்கக்கூடாது, மற்றபடி அட்ரஸ் மட்டும் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் சல்யூட்டேஷன், டியர் சார் அப்படின்னு எழுதலாம், அல்லது ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக சப்ஜெக்ட்டு கம்பல்சரி எழுதணும், எழுதிட்டு ரிகார்டிங் அப்படின்னு எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர் எழுதணும். அது ஆஸ் யூஷுவல் மினிமம் 3 லைன்ஸு, மேக்ஸிமம் 4 லைன்ஸ் வரலையும் எழுதணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தேங்க்யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அல்லது ட்ரூலி அப்படின்னு எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சைன் பண்ணிடணும். சரிங்களா? இதோட லெஃப்டில் டேட்டு, பிளேஸு எழுதிடலாம். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு. பட் இந்த மெத்தடு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள், இந்த மெத்தட் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது. இதுவும் நீங்கள் தெரிஞ்சிங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், சார் இது ரெண்டில் எந்த மெத்தட் சார் யூஸ் பண்ணலாம்? ரெண்டில் எந்த மெத்தட் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது பயன்படுத்திக்கலாம். எந்த மெத்தடு யூஸ் பண்ணாலும் டீச்சர்ஸ் மார்க் கொடுக்குறாங்க. 5 out of 5 உங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். பட் என்னுடைய சஜஷன், புக்கில் கொடுத்துருக்க இந்த நியூ ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். சம் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃபார் லேட் ப்ளூமர்ஸ். அதாவது ஒரு லெட்டரில் எனக்கு ஃபுல்லாக அந்த கண்டென்ட்லாம் எழுதுறதுக்கு சிரமம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் ஒரு அட்லீஸ்ட் 2 to 3 லைன்ஸ் நீங்கள் எழுதுறதுக்கு பழகிக்கணும். இப்போ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்களேன், 2 லைன் கொடுத்துருக்கேன்ல, இந்த லைனை மனப்பாடம் பண்ணி வச்சிங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லெட்டருக்கு பயன்படுத்தணும். நீங்கள் பாருங்களேன், ஐ வுட் லைக் டு பிரிங் டு த நோட்டீஸ் ஆஃப் த அத்தாரிட்டிஸ் கன்சர்ன்ட் அப்படின்னு இருக்கா. இது வந்து என்ன செய்யலாம்னா, லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் அதற்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இதான் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். அந்த பாடி ஆஃப் த லெட்டர் இருக்குது பாருங்கள், அந்த இதில் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கப்புறமேட்டு கண்டினியூவாக ஒரு லைனு சில கான்செப்ட் அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி எழுதிட்டு நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிக்கணும். அடுத்து த்ரூ த காலம்ஸ் ஆஃப் யுவர் எஸ்டீம்டு நியூஸ் பேப்பர் ஐ விஷ் டு ட்ரா த அட்டென்ஷன் ஆஃப் த ஜென்ரல் பப்ளிக் டுவர்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் தேவையானது இது வந்து என்ன சார் அப்படின்னா, லெட்டர் டு த எடிட்டருக்கு பயன்படுத்தக்கூடியது. அப்போ இதை ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டினியூவாக நீங்கள் 1 or 2 லைன்ஸ் பேஸ்ட் ஆன் த கொஷின்ஸ் நீங்கள் எழுதணும். அப்புறம் நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும். அடுத்தது இது வந்து ஒரு லெட்டரோட ஃபஸ்ட் லைன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், லெட்டரோட கன்க்ளூடிங் லைன் எப்படி இருக்கலான்னு பாருங்கள். ஐ ஹோப் தட் த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் மஸ்ட் லுக் இன் டு த மேட்டர் சீரியஸ்லி அண்ட் மஸ்ட் டேக் நெசசரி ஆக்ஷன் டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம் இப்படின்னு இருக்கா. இது ஒன்று. அடுத்து பாருங்கள், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த 2 லைன்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சிங்க. இது தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களோட லெட்டருக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ இதுவே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3-4 லைன்ஸ் வந்துடும். இடையில ஒரே ஒரு லைன் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யுவர் லெட்டர் வில் பி ஃபைனல் அண்ட் கம்ப்ளீட். ஸோ யூ மே கெட் 5 out of 5. பட் தேர் ஷுட் நாட் பி எனி எரர். யூ ஹாவ் டு கீப் தட் இன் யுவர் மைண்ட். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் டு த எக்ஸாம்பிள்ஸ். பாருங்கள், write a letter to the wholesale bookshop dealer placing order for 100 copies of medium size English Oxford dictionary அப்படின்னு கொடுத்துருக்கா.
இதற்கான ஆன்சரை பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்துங்க. ஓகே, இந்த ஃப்ரம் அட்ரஸில் ஒரே ஒரு சின்ன விஷயம், இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இருந்ததுன்னா பயன்படுத்தலாம், இல்லைன்னா விட்டுறலாம், நோ இஷ்யூஸ். அடுத்து பாருங்கள், டேட்டு கொடுத்துருக்காங்க. டேட் வந்து நம்ம எழுதிக்கணும். அடுத்தது டு அட்ரஸ். இந்த டு அட்ரஸ்ஸு கொஸ்டின் பேஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். இங்கே பாருங்கள், த ப்ரொப்ரியேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கா. அப்படின்னா என்ன, நிழல் புக் ஷாப்பு சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு புக் ஷாப்போட நேமு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏபிசி புக் ஷாப்னு போட்டுக்கலாம். சென்னைக்கு பதிலாக ஒய் அப்படின்னு யூஸ் பண்ணிங்க. இந்த இடத்துல டு த மேனேஜர் ஆர் ப்ரொப்ரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சூட்டபிளான ஒரு டு அட்ரஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், சல்யூட்டேஷன் சார் அப்படின்னு பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா மேடம்னு பயன்படுத்துகிறது. ரெண்டில் ஏதோ ஒன்று பயன்படுத்துங்க. நீங்கள் ஸ்லாஷ் போட்டு இப்படியெல்லாம் எக்ஸாம்பிள் பயன்படுத்தக்கூடாது. இது வந்து புக்கில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். அடுத்த சப்ஜெக்ட் பாருங்கள், ஆர்டர் ஃபார் இங்கிலீஷ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிஸ் ரிகார்டிங்னு கொடுத்துருக்கு. இந்த இதை நீங்கள் கட்டாயமாக மெமரைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், பாடி ஆஃப் த லெட்ரு. ஆன் ரீடிங் த டிஸ்கவுண்ட் provided by your shop in the advertisement of yesterday's newspaper, I would like to place an order for 100 copies of medium-sized English Oxford Dictionary in your shop. I need the copies within a week. So, let me know the estimation for the bulk order placed as early as possible. இப்போ என்னென்னா, இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். 1 2 3 4 5 லைன்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு 5 லைன்ஸ் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தட் வில் பி எஃபெக்டிவ். இது மாதிரி எழுதுங்க. இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. இல்லைன்னா புக்ஸில் கைடில் கொடுத்துருக்கக்கூடிய லெட்டர்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணி வச்சுக்கணும். எரர் இல்லாமல் தான் எழுதணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெட்டர் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சப்போஸ் இதில் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த முன்னாடி இருக்கிற லைனில் விட்டுருங்க. ஆன் ரீடிங் த டிஸ்கவுண்ட் ப்ரொவைடட் அப்படின்லாம் இருக்குல்ல, அதை விட்டுருங்க. இப்போ நான் அண்டர்லைன் பண்ணுறேன் பாருங்கள். I would like to place an order for 100 copies of medium-sized English Oxford Dictionary. இது ஒரு லைன். I need the copies within a week. So, send as early as possible. அவ்வளோதான். இந்த 3 லைன் எழுதுனீங்கன்னாவே மோர் தென் இனஃப், உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு தேங்க்யூ கட்டாயம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுங்க, ஒரு லைன் விட்டுங்க. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி எழுதிடணும். உங்களோட நேம் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை கொஷின் பேப்பர்லேயே பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய நேமை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து அட்ரஸ் அண்ட் என்வலப் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இது கட்டாயமாக எழுதுங்க. ஏன்னா மார்க் உங்களுக்கு குறைக்காமல் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து பேப்பர் வேல்யூ பண்ணும்பொழுது டீச்சர்ஸை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட். ரைட் எ லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் டு ரீப்ளேஸ் த டேமேஜ்டு டிக்ஷனரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. இதுதான் கொஸ்டின். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் பாருங்கள். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனா கான்செப்ட். இப்போ அந்த இதில் இருந்து தான் இது கண்டினியூவாக இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், 100 டிக்ஷனரிஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். இப்போ வாங்கின டிக்ஷனரியில் சில டேமேஜஸ் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறோம். அதான் இந்த கொஸ்டின். இதில் பாருங்கள், ஃப்ரம் அட்ரஸ் ஆஸ் யூஷுவல், டேட்டு, அடுத்ததா டு அட்ரஸ், அடுத்தது சார் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இதில் சப்ஜெக்ட் மட்டும் பார்த்துங்க. கம்ப்ளைண்ட் அபவுட் டேமேஜ்ட் டிக்ஷனரிஸ். கம்ப்ளைண்ட்டு லெட்டர் தான், அதனால் கம்ப்ளைண்ட்டுன்னு போட்டுறீங்க. என்ன கம்ப்ளைண்ட்டு, டிக்ஷனரி டேமேஜ் ஆகிருக்குங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. அந்த வார்த்தையை போட்டுறீங்க. அபவுட் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு இது டஃப்பான கான்செப்ட்லாம் கிடையாது. அடுத்தது இதுக்குள்ளே இருக்க பாடி ஆஃப் த கண்டென்ட். ஆன் ரிசீவிங் த ஆர்டர் ஆஃப் 100 copies of English Oxford Dictionary from your shop, I found that around 25 copies of them were damaged. In some copies the pages are missing and in some more copies the pages are not in order.
ஸோ டியூலி அக்செப்ட் மை கம்ப்ளைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் த டேமேஜ்டு காப்பீஸ். கைண்ட்லி செக் த ரிட்டர்ன்டு காப்பீஸ் அண்ட் ரீப்ளேஸ் தம் அக்கார்டிங்லி. இதுதான் லெட்டர். இதில் இந்த மாதிரி ஒரு 5 லைன் எழுத முடியும் அப்படின்னு சொன்னால் வெல் டன் குட். இல்லை சார் இது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குதுங்க சார், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு வந்ததுன்னு வைங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். அண்ட் ரிசீவிங் த ஆர்டர் ஆஃப் 100 காப்பீஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, இது வரலையும் சென்டென்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ரம் யுவர் ஷாப் அப்படிங்கிறது எடுத்துடலாம். ஐ ஃபவுண்ட் தட் அரவுண்ட் 25 காப்பீஸ் வேர் டேமேஜ்ட். இந்த இது பாருங்கள், இன் சம் காப்பீஸ் ஆஃப் பேஜஸ்ஸு இதெல்லாம் தேவையில்லை, இந்த அளவுக்கு டீட்டெயில்டு தேவை கிடையாது. டேமேஜ்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்கள். ஸோ டியூலி இது கண்டிப்பாக இருக்கணும். மை டியூலி அக்செப்ட் மை கம்ப்ளைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் த டேமேஜ்டு காப்பீஸ். தட்ஸ் ஆல். இதை போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த கான்செப்டை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து என்ன செஞ்சுருவாங்க, உங்களோட அந்த புக்ஸு டேமேஜ்டு புக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி நியூ டிக்ஷனரிஸை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அடுத்தது என்ன பண்ணோன்னா தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, நம்மளோட நேமு, அதுக்கப்புறம் அட்ரஸ் அண்ட் தி என்வலப் எழுதிடணும். எழுதிட்டிங்கன்னா 5 out of 5 கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஞாபகத்தில் வச்சிங்க, தேர் ஷுட் நாட் பி எனி எரர். அது ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த ஃபார்மெட் பார்க்கலாம். யூ ஆர் மிஸ்டர் ஸ்ரீநாத், யூ லாஸ்ட் யுவர் பேக் இன் அன் ஓவர் க்ரௌடட் ட்ரெயின், ரைட் எ லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தது, ஒரு பொருள் வந்து ஒரு ஷாப்லேருந்து வாங்கியிருக்கோம், அது வந்து டேமேஜாக இருந்துச்சு, இல்லை அதில் ஏதோ ஃபால்ட் இருக்குது, அதனால் நம்ம என்ன செஞ்சோம், கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அதுதான் இந்த கொஸ்டின். ஏன்னா கம்ப்ளைண்ட் வேரியஸ் டைப்ஸில் இருக்கும்ல, அதனால் இது ஒரு இன்னொரு ஃபார்மெட்டு. இங்கே பாருங்கள், மிஸ்டர் ஸ்ரீநாத்னே கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் இங்கே அட்ரஸில் ஸ்ரீநாத்னு போட்டுக்கிட்டோம். இது வந்து என்னது, ஃப்ரம் அட்ரஸ். நீங்கள் இவ்வளோலாம் 3-4 லைன்லாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. நேம் 1, நம்பர் 24, ஃபஸ்ட் கிராஸ் அப்படின்னு போட்டு ஒய் அப்படின்னு எழுதுனாவே தட் இஸ் ஓகே. ஓகே, அடுத்து பாருங்கள், டேட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு டு அட்ரஸ்ஸு, த கமிஷனர் ஆஃப் ரயில்வே போலீஸ், A2 போலீஸ் ஸ்டேஷன், டி நகர், செங்கல்பட்டு அப்படின்னு கொடுத்துருக்கோமா. இப்படி நீங்கள் டு அட்ரஸ் எழுதிக்கலாம். ரெஸ்பெக்டட் மேம், ஓகே. சப்ஜெக்ட்டு பாருங்கள், கம்ப்ளைண்ட்டு அபவுட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த லாஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதுதான் சப்ஜெக்ட். இதை வந்து கரெக்டாக எழுதிங்க. இது ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ பாடி ஆஃப் த லெட்டர் பார்க்கலாம். ஐ ஆம் அ கிராஜுவேட் சீக்கிங் எம்ப்ளாய்மெண்ட் residing in the above mentioned address. I lost my certificates on 15th July 2019 while I was returning home in a local train from Chengalpattu. As the train was overcrowded, I placed my bag on the rack above. When I was about to get off, I noticed that my bag was missing. I was helpless and filed a complaint with the railway police. I have given all the details in the complaint letter on the same day. So far, I have not received any further response. I request you to take immediate action in this regard. ஓகேங்களா? இப்போ இந்த லெட்டர் ஃபார்மெட் பாருங்கள். இதில் பாருங்கள், நிறையா லைன்ஸ் இருக்கா. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். இதே அளவு எழுத முடியும்னாலும் எழுதிக்கலாம். இப்போ சிம்பிளிஃபைடாக எப்படி பார்க்கலான்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட் லைன் இருக்குது பாருங்கள், ஐ எம் கிராஜுவேட் சீக்கிங் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது, இது வந்து தேவையில்லை. I lost my certificates on 15th July 2019 while I was returning home in a local train from Chengalpattu. As the train was overcrowded, I placed my bag on the rack above. When I was about to get off, I noticed that my bag was missing. I was helpless and filed a complaint with the railway police. இது வரಲಿ இருக்கட்டும். அடுத்து இருக்கு பாருங்கள், I have given all the details in the complaint letter on the same day இருக்கு பாருங்கள், இது வேணாம். இதுக்கு மேலே இருக்கிறது எழுதிருங்க. ஸோ ஃபார் ஐ ஹாவ் நாட் ரிசீவ்டு எனி ஃபர்தர் ரெஸ்பான்ஸ். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு டேக் இமீடியட் ஆக்ஷன் இன் திஸ் ரிகார்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள், இது இருக்கட்டும். இப்போ ஒரு 2 லைன் 2.5 லைனுக்கு பக்கம் நம்ம குறைச்சிருக்கோம். இது மட்டும் இருந்ததுன்னா போதும். இது மாதிரி தான் நீங்கள் லெட்டர் எழுதும்போது என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நார்மலான சென்டென்சஸில், சிம்பிளான சென்டென்சஸில் ஒரு 4 லைன்ஸ் மினிமம் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். அடுத்து பாருங்கள், தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, நம்மளோட சைனு. ஓகே,
அடுத்து அட்ரஸ் அண்ட் தி என்வலப், தட் இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு லெட்டர் டு த எடிட்டர், இதை பார்க்கலாம் பாருங்க. இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற கொஸ்டின் தான். பேஜ் நம்பர் 172 கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ராஜா, யூ ஆர் அப்செட் அபவுட் த பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிவி சேனல்ஸ் ஆன் த யங் சில்ட்ரன். You decide to write a letter to the editor of a leading newspaper suggesting measures to upgrade the standard. Write this formal letter in about 100 to 120 words அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு லெட்டர் வந்து நியூஸ் பேப்பர் எடிட்டருக்கு அனுப்புகிறோம். அந்த லெட்டரில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, டிவி சேனல்ஸு எந்த அளவுக்கு யங் சில்ட்ரனை பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் சொல்ல போகிறோம். சரியா? இங்கே பாருங்கள், ஃப்ரம் அட்ரஸ் கொடுத்துருக்கா, இது ஃப்ரம். நெக்ஸ்ட்டு டேட், அடுத்தது டு அட்ரஸ், அடுத்து சல்யூட்டேஷன், அடுத்து சப்ஜெக்ட் பாருங்கள், நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிவி சேனல்ஸ் ரிகார்டிங்னு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற லெட்டர் கான்டென்ட் என்னன்னு பார்க்கலாம். Through the esteemed columns of your newspaper, I wish to bring about a public awareness on the negative influence of TV channels on young children. Children always spend time for watching channels. They are unwilling to go out and play in the fresh air. The channels spoil their minds. Television is an effective medium and a powerful tool for communication, so it should telecast more and more value-based programs and impress the children. I humbly request you to publish this letter so that television channels improve their standard of telecast. ஓகே, இந்த இதில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இதை நானே ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இதில் இந்த 2 லைன் இருக்குது பாருங்கள், இது கட்டாயம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேலே இருக்குது இல்லை, the children always spend time for watching channels, they are unwilling to go, இந்த லைன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் லெட்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 லைனாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிங்க. அடுத்ததாக எதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஐ ஹம்ப்ளி ரிக்வெஸ்ட் யூ டு பப்ளிஷ் திஸ் லெட்டர் ஸோ தட் டெலிவிஷன் சேனல்ஸ் இம்ப்ரூவ் தேர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெலிகாஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த 2 லைனும் மனப்பாடம் பண்ணிங்க. இப்போ ஆல்ரெடியே உங்களுக்கு 4 லைன்ஸ் கிடைச்சிரும். இடையில ஒரு லைன் 1.5 லைன்ஸ் நீங்கள் கொஸ்டின் பேஸ்டு ஒரு லைன் எழுதிட்டிங்கன்னா மோர் தென் இனஃப். 5 out of 5 கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்து என்ன பாருங்கள், தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி நேம். சரிங்களா? அடுத்து லெட்டர் ஆஃப் என்கொயரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்க்கலாம். டெக்ஸ்டுவல் எக்ஸசைஸ் தான், இதுவும் புக்கில் கேட்டிருக்க கொஸ்டின். யூ ஆர் அ லைப்ரரியன் இன் அ நியூலி எஸ்டாப்ளிஷ்டு ஸ்கூல். ரைட் எ லெட்டர் டு த புக் டீலர் இன்கொயரிங் அபவுட் த லிஸ்ட் ஆஃப் நியூலி அரைவ்டு இங்கிலீஷ் சில்ட்ரன் ஸ்டோரி புக்ஸ் அண்ட் வேரியஸ் சப்ஜெக்ட் புக்ஸ் ரிலவெண்ட் டு 10 to 14 ஏஜ் குரூப்ஸ். இந்த லெட்டரில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, புக் டீலர்கிட்ட அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரி புக்ஸ் பற்றின பர்டிகுலர்ஸை நம்ம கேட்குறோம். இதுதான் லெட்டர் ஆஃப் என்கொயரிங்கிறது. இங்கே பாருங்கள், ஃப்ரம், அடுத்தது டேட்டு, அடுத்து டூ பாருங்கள், சேல்ஸ் மேனேஜர் த பேர்ல் புக் டீலர்ஸ் அப்படின்னு இருக்குது, காந்தி ரோடு டெல்லின்னு கொடுத்துருக்கோம். இந்த புக் டீலரோட ஒரு கம்பெனி நேம்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள். இதுவே கொடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. ஏபிசி புக் டீலர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த இடத்துல ஒய் அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள், சார் அப்படிங்கிறது சல்யூட்டேஷன் சப்ஜெக்ட்டு. என்கொயரி அபவுட் காமன் த லிஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் சில்ட்ரன் ஸ்டோரி புக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு, ஈஸியாக ஞாபகம் வச்சு எழுதிடலாம். அடுத்தது பார்க்கலாம். I would like to know about the new arrivals in books. Kindly send the list of newly arrived English children's story books and various subject books relevant to 10 to 14 age groups. Please also include the catalog with the price and the details of discount offered to schools. இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கக்கூடிய ஒரு லெட்டர். இந்த லெட்டர் நீங்கள் அப்படியே எழுதலாம், இது மாதிரினாச்சும் எழுதணும் அட்லீஸ்ட், அப்போ தான் 5 out of 5 கிடைக்கும். அடுத்து தேங்க்யூ யுவர்ஸ் சின்சியர்லி, அடுத்து நம்மளோட நேமு, இந்த இதை போட்டிங்கன்னா லெட்டர் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு 5 out of 5 மார்க்ஸு கிடச்சிரும். ஓகேவா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த லெட்டர்ஸு உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபார்மேட்லேயே எழுதிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை சார், எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்டு தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஃபாலோ தேட் ஆல்சோ. யூ கேன் செக்யூர் வெரி குட் மார்க்ஸ், தேர் இஸ் நோ டவுட் அட் ஆல். ஒன்லி திங்,
ஒரு மாடலுக்கு ஒரு 3-4 லெட்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் என்ன உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, எக்ஸாமில் என்ன விதமான கேள்வி கேட்டாலும் அதை ஆல்ட்ரு பண்ணி நீங்களாக மாடிஃபை பண்ணி ஒரு லெட்டர் கண்டென்ட் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.